ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு ஏன்னா அங்கே வந்து சால்ட் கண்டென்ட் சலைனிட்டி ரொம்ப இருக்குது. அதே நேரத்தில் வந்து அலைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து த ப்ரெஷர் இஸ் அப்வெல்லிங், எப்போவுமே ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறமா கீழே போக போக லைட் கிடையாது. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ். ஸோ அது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து மெரைன் என்வாயர்மெண்ட்டில் இருக்கனால த செகண்டரி மெட்டபிளைட்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் தான் நிறையா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரனால தான் நம்ம வந்து வி கோ ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி தான் வந்து மெரைன் பிளான்ட்ஸ் சர்வைவல்காகவே வந்து, ஏன்னா கீழே நிறைய பெரிய பிராணிகள்லாம் இருக்கும். ஸோ அது சர்வைவல்காக சில முள்ளுக வரும். ஸோ அந்த முள்ளில் கூட வந்து ஆக்டிவிட்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஐ தாட் ஓகே நம்ம கொஞ்சம் கடல் பாசியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மெரைன் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரத்தை வெட்டிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து அது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். வேற மெரைன் என்வாயர்மெண்ட்டில் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அது. ஸோ இங்கே வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அங்கே வந்து இட் இஸ் ஈஸியர் இது. ஸோ அதனால வந்து அண்டு நம்ம இந்தியன் கோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 7500 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்ஸ். ஸோ அதனால் மெரைன் ரிசோர்ஸ்லேருந்து இஃப் யூ கோயிங் டு டேக் ட்ரக்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அகெயின் அ வெல்த் ஃபார் அவர் கண்ட்ரி அப்படின்ற ஒரு இதில் தான் ஐ வெண்ட் இன் ஃபார் மெரைன் பிளான்ஸ். சரி, இப்போ அந்த கடல் பாசி எதற்கெல்லாம் மருந்தாக ஆக முடியும்? இனிஷியலாக ஐ டிட் ஒன்லி எ ஸ்க்ரீனிங் ஸ்டடி, ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடின்னு சொல்லலை. ஸோ மண்டபம்லேருந்து தோணித்துறை, பாம்பன், ராமேஸ்வரம் இதுக்கு இடையில் இருக்கிற சீவீட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு 50 வெரைட்டி சீவீட்ஸை கலெக்ட் பண்ணேன். அந்த 50 வெரைட்டி அதில் வந்து கடல் பாசியில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ரெட் ஆல்கே, ஸோ சிவப்பு பாசி, அதுக்குமா பச்சை குளோரோஃபைசியேன்னு, அதுக்குமா ப்ரௌன் ஆல்கே, ஸோ ஃபியோஃபைசியேன்னு 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு கீழே நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ரெட்டில் கொஞ்சம், க்ரீனில் ஆல்கேயில் கொஞ்சம், ப்ரௌன் ஆல்கேயில் கொஞ்சம். ஏன்னா இப்போது ரெட் ஆல்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய கிரேசிலேரியா ஸ்பீஷீஸ்லேருந்து அகார் செய்கிறாங்க. ஸோ நம்ம மண்டபம் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அகார் ஈல்டிங், பிகாஸ் இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அகார். அகார்ன்றது இட் இஸ் கார்போஹைட்ரேட்டு தான், பாலிசாக்கரைடு. ஸோ ஈஸியாக சொலிடிஃபை ஆயிரும். ஸோ நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்கு, ஜாம் பண்ணுறதுக்கெலாம் கூட இந்த அகாரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் ரிசர்ச்லலாம் வந்து அகாரை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அகார் வந்து இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ. இட்ஸ் அன் இன்னர்ட் மெட்டீரியல், பாலிசாக்கரைடு தான், பட் இட்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ. அது நம்ம சீவீட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரௌன் ஆல்கேலேருந்து கராஜினின்ற ஒரு ஆல்ஜினிக் ஆசிட் அதையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இஃப் யூ டேக் க்ரீன் ஆல்கே நிறைய ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சூப்புக்கு அந்த மாதிரிலாம். ஸோ இப்போது இஃப் யூ சி ஜப்பான், இந்தோனேஷியா, தைவான் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் அ லாட் ஆஃப் சீ ஃபுட்ஸ். அந்த சீ ஃபுட்ஸில் பேசிக்காக தே யூஸ் சீவீட்ஸ் அ லாட். ஸோ அதில் வந்து பிகாஸ் அவங்களுக்கு மெட்டல் எலிமெண்டல் கண்டென்ட் இஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அயன், ஜிங்க், சிலீனியம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. த ரீசன் இஸ் எல்லா இடத்துலேருந்து ஆறுகள் வருது, அவ்வளோவும் கடலில் தான் வந்து சமுத்திரத்தில் வந்து இதாகுது. ஸோ எங்கெங்கேருந்துலாம் அடிச்சுட்டு வர எலிமெண்ட்ஸ் கூட கடலில் தான் வந்து சேருது. ஸோ த பிளான்ட்ஸ் விச் ஆர் க்ரோயிங் தேர் ஹேஸ் தி எபிலிட்டி டு அக்யூமுலேட். ஸோ அது கூட நம்மளுக்கு நியூட்ரிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அது நியூட்ரிட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏதாவது டாக்ஸிக்காகவும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டடி கூட எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் எடுக்கிற ஆல்கேக்கும் தூத்துக்குடியில் எடுக்கிற ஆல்கேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதை எப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் சாஸ்திராவில் இருக்கும்போது கோஸ்டல் ஹசார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த சுனாமி வந்து ஒரு 2 மாதத்தில். ஸோ அப்போ வந்து திஸ் ஆல்கே கேன் பி யூஸ்ட் ஆஸ் பயோமானிட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா தூத்துக்குடியில் எடுக்கிற ஆல்கேயும் ராமேஸ்வரத்தில் எடுக்கிற ஆல்கேக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, எலிமெண்டல் கண்டென்ட் மட்டும் தான் பார்த்தா அதில் லெட்டு கண்டென்ட் அவ்வளோ ஹையாக இருக்குது, காப்பர் கண்டென்ட் அவ்வளோ ஹையாக இருக்குது. வி டோன்ட் நோ வெதர் எனி ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இஸ் டம்பிங் தி எஃப்ளூயன்ஸ் தேர் ஆர் மேபி அங்கே இட்ஸ் அ போர்ட். ஸோ அதனால் வந்து
லீடட் பெட்ரோல் டீசலில் வந்து வர இது வந்து லெட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுதா, இல்லாட்டி இந்த ஆங்கர் போடுறாங்க, ஆங்கர் போடும்போது அது இட்ஸ் பேசிக்கலி மெட்டல், அயன் இருக்கலாம். ஸோ அது துருவோடு சேர்ந்து வந்து இட் மைட் கண்டாமினேட் திஸ் வாட்டர். ஸோ இந்த கண்டாமினேஷனால் கூட அந்த ஆல்கே, ஸோ அதனால் நம்ம எந்த பிளான்ட்டாக இருக்கட்டும், வேறு எது டெரஸ்ட்ரியல் ஆர் மெரைன், எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம், எப்படி கலெக்ட் பண்ணுறோம், எந்த சீசனில் கலெக்ட் பண்ணுறோம், ஜியாகிரபிக்கல் வேரியேஷன், எவ்ரி திங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன். சரி, நம்ம முதல்ல கேட்ட மாதிரி இந்த கடல் பாசி சார்ந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இன்றைக்கி எதுக்கெல்லாம் பயனளிக்கும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு? ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து வெனம் டீடாக்சிஃபிகேஷன், ஒரு பாம்பு கடிச்சுன்னா அதை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூஸ் ஆல்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டிக்காக நிறைய பேர் நிறைய கோஸ்ட்லேருந்து சீவீட்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஃபியூ சீவீட்ஸ், அக்கந்தோஃபோரா ஸ்பைசிஃபெரான்ற ஒரு ரெட் சீவீடு, இட் ஹேஸ் பொட்டென்ஷியல் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வந்து அனிமலில் தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஆராய்ச்சியில் வந்து ஐ டிட் எவ்ரி திங் இன் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ். அதே மாதிரி அல்சருக்கு யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் சல்ஃபேட்டட் பாலிசாக்கரைட்ஸ். அதே மாதிரி ஹிப்பாரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக கொடுக்குறது ஆன்டிகோஆகுலண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹிப்பாரின் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ பட் ஹிப்பாரின் லைக் மாலிக்யூல்ஸ் ஆர் தேர் இன் தி சீவீட்ஸ். ஸோ அது லோ காஸ்ட்டில் வி கேன் மேக் ஹிப்பாரின் ஆல்சோ. ஏன்னா இப்போ ஒரு ப்ளீடிங் ஆகுது, ஹெமரேஜ் ஆகுது, அதுக்கு ஒரு ஹிப்பாரின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஹிப்பாரின் இன்ஜெக்ஷனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஆகுது. ஒரு காமன் பர்சனுக்கு வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட். ஸோ இந்த லோ காஸ்ட் ஹிப்பாரினை வந்து வி கேன் ப்ரிப்பேர் இட் ஃப்ரம் சீவீட்ஸ். அதே மாதிரி இட் ஹேஸ் யூரோலித்தியாட்டிக் ஆக்டிவிட்டி. யூரோலித்தியாட்டிக் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸை உடைக்கிற தன்மை வந்து இந்த சீவீட்ஸ்க்கு இருக்குது. அதுலேயும் வந்து இந்த க்ரீன் ஆல்கே வந்து நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம். தே ஆர் ஆல் எடிபிள் சீவீட்ஸ். ஏன்னா இன்னைக்கு அது தேவையான ஒரு ஒன்றா இருக்குது. ஒரு சர்ஜரியோ இதோ போகாமல். ஏன் இந்த ரீசன் இஸ் சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கறனால மெரைன் ஆல்கேல இட் ஹேஸ் தி எபிலிட்டி ஆஃப் அக்யூமுலேட்டிங் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். ஸோ அண்ட் மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் நிறைய ஆகும்போது இட் ஆக்ட்ஸ் விட்டமின் B6 சேரும்போது ஸ்டோன் ஃபார்மேஷனை கம்மி பண்ணுது. ஸோ அது மாதிரி ஏன் இது மாதிரி பண்ணுது, இது குறைக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். பட் எதனால அப்படின்ற அந்த மெக்கானிசமையும் வந்து என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் வந்து சீவீட்ஸ் ஆர் பீயிங் யூஸ். ஏன்னா அது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ அதனால் சீவீட்ஸ் வந்து அதுலேயும், ஏன்னா இட் இஸ் டைஜஸ்டபிள் ஃபைபர்ஸ். இந்த கடல் பாசி வந்து நிறைய இதில் சமையலெல்லாம் கூட ஆமாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நல்லது தான். இப்போ நல்லது தான். பட் ஒன்லி திங் இஸ் அதோடைய ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் அதில் ஏதாவது குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நல்லா இருக்கு நிறையா தின்றதோ? எப்பவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். பட் whether it is terrestrial plants or marine plants, so எப்பவுமே அளவுக்கு. இந்த உங்கள் ஆய்வின் அடிப்படையில் நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேலில் மருந்துகள் தயாரிக்கணும்னாக்க அந்த அளவுக்கு இந்த கடல் பாசி வேணுங்கிறது கிடைக்குமா? பண்ணலாம். ஏன்னா வந்து இட்ஸ் ரெனியூபிள் ரிசோர்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து பயோடெக்னாலஜி த்ரூவில் வந்து ராஃப்ட்ஸ் போட்டு நிறைய கல்ச்சர் பண்ணுறதுக்கு, குயிக்காக கல்ச்சர் பண்ணுறதுக்கெலாம் கூட இப்போ முறைகள் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி த்ரூ வந்து நிறைய மணி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ தட் டு see that they grow easily. ஏன்னா நம்மளுக்கு கடல் வந்து பெருசாக இருக்குது, நம்மளுக்கு இதுக்கு லேண்ட் தேவையில்லை. ஸோ ரோப்ஸை போட்டு நம்ம வந்து நிறைய சீவீட்ஸை கூட we can grow. அண்ட் அதே மாதிரி வந்து ட்ரக்ஸ் ஃப்ரம் த சி அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸில் இப்போ கூட ஒரு கால் ஃபார் வந்தது. ட்ரக்ஸ் ஃப்ரம் த சி அப்படின்ற ப்ரோக்ராமில் என்னென்ன ட்ரக்ஸை வந்து உற்பத்தி பண்ணலாம், அதை எவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம் அப்படின்னு. தேர் ஆர் கம்பெனிஸ். பட் ஒன் ப்ராப்ளம் வித் மெரைன் ஆல்கேன்றது வந்து, ஏன்னா இதை யூஸ் பண்ணுறது வந்து மற்றவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோகோலா வந்து இந்த கராஜி கப்பா ஃபைக்கஸ்ன்ற ஒரு ஸ்பீஷிஸை வந்து ராமேஸ்வரம் ஏரியா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்பீஷீஸ் ஒப்டென் ஃப்ரம் ஃபிலிப்பைன்ஸ் வாட்டர். ஸோ அந்த கொக்கோகோலா கலருக்கு வந்து தே யூஸ் திஸ் சீவீட். அண்ட் அவங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க.
ஸோ அது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம வெல்த் அப்படியே எடுத்து இப்போ கோரல்ஸ் வச்சு கூட மெரைன் கோரல்ஸை வச்சு கூட யூ கேன் டூ ட்ரக்ஸ். பட் அதை நம்ம பயோடைவர்சிட்டியை அழிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம வி மஸ்ட் பி இன் அ பொசிஷன் டு ப்ராபகேட் இட் அட் த அண்ட் என்ரிச் த ரிசோர்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து அதில் பண்ணோன்னா வி கேன் சஸ்டெயின் த ரிசோர்ஸ். ஸோ உங்களுடைய எதிர்கால ஃபோக்கஸ் அல்லது ஆய்வுகள்ங்கிறது எதை சார்ந்து இருக்கிறதா நினைக்கிறீங்க? பேசிக்காக மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், டயபெட்டிஸ், இது 2 தான் வந்து இஸ் தி லீடிங் காஸ். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டயபெட்டிஸ் இட்ஸ் கோயிங் டு பிகம் தி கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ a drug which can act on diabetes in a holistic way, அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருக்குது. நம்ம அதை வந்து we are going to rediscover, அவ்வளோதான். ரீசர்ச் இட் அண்ட் தென் டாக்குமெண்ட் இட். பட் அதை எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் ரோலுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இப்போது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே லீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபாரினில் போய் அதை அவங்க இது பண்ணிடுறாங்க. பட் நம்ம இந்தியன் ஃபார்மசிட்டிக்கல் செட்டப்லேயே வி ஹாவ் டு பிரிங் இட் அண்ட் டேக் இட் அப் டு த குளோபல் மார்க்கெட். அப்படின்னா வி கேன் பிரிங் வெல்த் அப்படின்றது ஒரு இது. ஸோ அதுக்கு நிறைய பேருடைய ஹெல்ப் தேவை. If that is being done, it is really a big achievement in life. இந்த ஆராய்ச்சிகளுக்கான உபகரண வசதிகள்லாம் நம்ம ஊரில் தேவையான அளவுக்கு இருக்கா? இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க, சோஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டின்னு எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் இப்போ செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துக்கோங்க, சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லாட்டி ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையோ லேட்டஸ்ட் இது இருக்குது. இந்த லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின்டான நம்மளுடைய இந்தியன்ஸே வெளிநாட்டில் போய் பிடிஎஃப் பண்ணவங்க, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இப்போது நான் இங்கே தான் படித்தேன். பட் அண்டர் தி பாய் ஸ்காட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், அது வந்து இட்ஸ் அ ப்ரோக்ராம் கிவன் பை டிஎஸ்டி, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யங் சயின்டிஸ்ட் இன் சோசன் ஏரியாஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நாவல் ட்ரக் டெவலப்மெண்ட்ன்ற ப்ரோக்ராமில் வந்து நான் ஐ வென்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் கனெக்டிகட். ஸோ அங்கே போய் சிலதை படிச்சுட்டு வந்து திருப்பியும் இங்கே வந்து அதை செய்கிறதுக்கு ஒரு தருணத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதுக்கு வேண்டிய அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. Of course some equipments have to be imported and we can do it. அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. So facilities are there, but how are we going to use it அப்படின்றது. இதில் நம்ம இங்கே இவ்வளோ ஆய்வுகள் பண்ணுறோம், உலகளாவிய இந்த துறை சார்ந்து நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை யாராவது டூப்ளிகேட் பண்ணுறாங்களா, இல்லை யாராவது பண்ணாததை நம்ம பண்ணணுங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணிட்டு செய்கிறது? ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நியூவாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது பப்ளிஷ் பண்ணிட்டோன்னா அது பப்ளிக் டொமைனுக்கு போயிடுது. ஸோ அதனால் அதை பப்ளிஷ் பண்ணாமல் நம்ம அதுக்கு ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணிட்டோன்னா தென் we can see that no one else does it. அண்ட் இப்போ நம்ம வேறு யாரும் பண்ணியாமல் நம்ம தனியாக பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்ம we can go for a patent search also. ஸோ அது மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. ஸோ அதில் யூஎஸ் பேட்டன்ட் செல் இருக்குது, யூரோப்பியன் பேட்டன்ட் செல் இருக்குது, இந்தியன் பேட்டன்ட் செல் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா we can modify our things also and do, or நம்மளுடையது if we really feel that it is a good one, we can immediately file a patent so that நம்ம ஆராய்ச்சியை வேறு யாரும் திருடிக்க முடியாதபடி. ஏன்னா அந்த ப்ராசஸ் இட் டேக்ஸ். ஏன்னா நம்ம ஒன்ஸ் பேட்டன்ட் ஃபைல் பண்ண பிறகு அதுக்கு மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் அரவிந்த் ரெமடிஸில் ஒரு ட்ரக் பாலிஹெர்பல் ஃபார்முலேஷனை வந்து இதுக்கு பண்ணியிருக்கோம், ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஸோ அதுக்கு we have filed a patent. Of course it will take time for the patent to be approved, பட் வேறு யாரும் அதை இது பண்ணிக்க முடியாது. ஸோ அதை மாதிரி நம்ம இதை வந்து நம்ம காத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணுறது பெரும்பாலும் வந்து பல்கலைக்கழகம் சார்ந்ததாக ஆய்வுகளை நடத்துகிறோம். இதை ஒரு பேட்டர்னு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நாளைக்கு வந்து இந்த மருந்துகளை தயாரிக்கிறதுங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் வந்து அதை செய்ய போகுது. அப்போ அதை வணிக ரீதியாக மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், ஏன்னா நம்ம அடிப்படை நோக்கம் வந்து பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக நோக்கில் தான் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறோம். அப்போ
அதனுடைய பலன் ஒரு சிலருக்கு மட்டும் போய் சென்று சேர்ந்துடாமல், இல்லை அவங்க வந்து இது அளவுக்கு அதிகமான விலைக்கு அதை கொண்டு போயிடாமல், அந்த மாதிரி பார்க்குறதுக்கான பாதுகாப்பு சூழல் ஏதாவது இருக்கா? இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் வந்து ஒரு ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு அது அப்படியே பேப்பருக்குள்ளே முடங்கி கிடக்காம, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க ஒன்லி லாபம் மட்டும் பார்த்துட்டு செய்யாமல் இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இல்லை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட் an industry will join hands with the institute or with the university, so that இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி தென் அந்த லீடை அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா the cost of drug development can be reduced. ஏன்னா இப்போ ஒரு ட்ரக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கோர்ஸில் பார்க்கணுன்னா இட் வில் டேக் 10 to 15 years. அதே மாதிரி அந்த காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி $10 to $12 billion. ஸோ அதை குறைக்கிறது அப்படின்னும்போது வந்து இப்படி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, பட் இந்த மாதிரி செய்யும்போது நிறைய இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ரிசர்ச்சர்ஸோ இல்லை சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயம், நான் செஞ்சதை வந்து இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஃபுல்லி பிஸ்னஸ் மோட்டிவேட்டட். ஸோ அதுக்கு வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல் டிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதில் ஒன் அட்வைசர் டாக்டர் ஜிஜே சமாதானம் சொல்லிட்டு அவர் வந்து இதில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணுறாரு. ஸோ அவருடைய இனிஷியேட்டிவால் நிறைய இடத்துல ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும் நிறைய இடத்துல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. பட் பேசிக்கலி ஒரு இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இட் இஸ் தி கவர்மெண்ட், இட்ஸ் எ ட்ரையட், தி கவர்மெண்ட், தி பப்ளிக் அண்ட் த ப்ரைவேட் டுகெதர் இஃப் தே ஜாயின் ஹேண்ட்ஸ் வி கேன் டூ கிரேட் திங்ஸ். பட் ஒரு லேடி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த இது ஒரு ஃபேமிலி, இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் தி இண்டிவிஜுவல் எல்லாரும் சேர்ந்தால் தான் வந்து வி கேன் டூ சம்திங். ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் ஐ டிட் மை பிஹெச்டி ஆஃப்டர் மை மேரேஜ். ஸோ ஃபேமிலியுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் வி கேனாட், ஸ்பௌஸுடைய சப்போர்ட் இல்லாமல் வி கேனாட் டூ திங்ஸ். அண்ட் அதுக்காக வந்து அகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்ஸ் அவுட் வித் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் விமன் சயின்டிஸ்ட். ஸோ இந்த யங் விமன் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கினது கூட இட் இஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ தட் இன்னும் அதிகமாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஐ ரியலி தேங்க் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் கான்ஸ்டியூட்டிங் சச் அ அவார்ட். ஸோ தட் இந்த ஏஜில் வென் வி ஸ்டார்ட் டூயிங் தென் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு இது. நல்ல விஷயம். உண்மையிலேயே ஒரு 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 அடிப்படை பயோகெமிஸ்ட்ரியில் தொடங்கி இன்றைக்கி பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளில் தீவிரமாக அதை ஈடுபட்டு அது எல்லாமே சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் செய்துட்ருக்கிற உங்களுடைய செயல்கள் பாராட்டத்தக்கது. அந்த அனுபவங்களை, அறிவுபூர்வமான தகவல்களை இதுவரை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அறிவியல் அறிஞருக்கான விருதை பெற்றிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் உயிர்காக்கும் மருந்துகளை கண்டுபிடிப்பது பற்றிய பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அரிய தகவல்களை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.